வண்டி பார்க்கும் போது என் வீடு எரிஞ்சு சாம்பலா போச்சுங்கய்யா. எனக்கு நான் இது எந்ததுமே இல்லையா ஐயா. 5 லட்சம் ரூபாய் வீடு கட்ட பணம் வாங்கி வச்சிருந்தேன் ஐயா, சாம்பலா போச்சு. என் நகை ஊரா ஒண்ணுமே இல்லைங்க ஐயா. என் குழந்தைய வந்து பாருங்க, என் குழந்தை கட்டி கொடுக்க வச்சிருந்த நகையெல்லாம் உருகி நாசமா போச்சுங்கய்யா. என் வீட்டுல இருந்த துணிமணி வரும் இல்லையா போட்டுக்கிறேன். நாங்க என்ன செய்யறது? இந்த அரசாங்கம் பார்த்து ஏதாச்சும் எங்க வாழ்வாதாரம் இல்லைங்கய்யா, ஏதாச்சும் உதவி பண்ணாதாங்க நல்லது. லோன் எடுக்கணும் கேட்டதுக்கு கூட வீடு கட்டதுக்கு கூட இந்த ஊர் இல்லைன்னு சொன்னாங்கய்யா. பாருங்க எனக்கு வீடு எல்லாம் போச்சுங்கய்யா. மாதிரி வீடு சாம்பலா போச்சு பாருங்கய்யா. பாருங்கய்யா இந்த வீட்டை தர மாட்டேன்ட்டாங்களே. இந்த வீட்டுக்கு எழுதி கொடுத்து நடையா இருந்துச்சுன்னு என் வீடு இடிய போதுன்னு போட்டோ எடுத்துட்டு இந்த ஊர்ல இருக்கிறக்கு என்ன பொறுப்பு வேணும்னு கேட்டீங்களே, ஒண்ணுமே இல்லாம போச்சு. இப்ப நல்லா இருங்களே நீங்க. பச்சந்ததுக்குள்ள வீடு எப்படி இருந்துச்சுன்னு தெரியல. நாங்க வேலைக்கு போயிட்டு இப்பதான் போன் அடிச்சு வேற சொன்னாங்க. என் மாமியா விட்டு 15 நாள் வச்சிருந்தாங்க சார். பாதுகாப்பாவே நான் இப்பதாங்க சார் எடுத்து வந்து வச்சு என் குடும்பமே எல்லாமே இல்லாம போச்சு. இருக்கிற கூட இடமே எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு நான் இதெல்லாம் எடுத்து வச்சுருங்க. ஒண்ணுமே இல்லாம நீங்க ஏதாச்சும் பார்த்து செய்யுங்க.